படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இன்ஸ்டாகிராமில் லவ்வர்ஸ் டேக்காக பதிவிட்ட பதிவால் காதல் மன்னன் சிக்கிய பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெரம்பலூர் மாவட்டம் கல்பாடி கிராமத்தில் MSc இறுதியாண்டு படித்து வந்த கல்லூரி மாணவி ஒருவர் கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பவில்லை என கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசாரும் அப்பெண்ணை தேடி வந்த நிலையில் காதலர் தினத்தன்று திருச்சி மாவட்டம் ரங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற மினி பஸ் ஓட்டுநர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் கல்லூரி மாணவியோடு திருமணமானது போல புகைப்படத்தை பதிவிட்டு தனது மனைவி என்றும் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் பெரம்பலூர் அனைத்து மகளிர் போலீசார் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி கொண்டிருந்த போதே தினேஷின் மனைவி என மற்றொரு பெண் கைக்குழந்தையோடு காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் தினேஷை பிடித்து விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னையில் ஆக்டிங் டிரைவராக தினேஷ் வேலை பார்த்து கொண்டிருந்த போது வள்ளி என்ற பெண்ணிடம் காதலிப்பதாகவும் நீ இல்லை என்றால் இனி நான் உயிர் வாழவே மாட்டேன் என காதல் வசனங்களை கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியே வந்த அப்பெண் தினேஷை திருமணம் செய்துள்ளார். பின்னர் 3 மாதத்திலேயே தினேஷ் அப்பெண்ணை விட்டுவிட்டு பெரம்பலூர் வந்துள்ளார். இந்நிலையில் பெரம்பலூர் மேலப்புலியூரில் உள்ள தனது தாய் வழி பாட்டி வீட்டில் தங்கி வந்த தினேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக பணியாற்றி வந்த பெண்ணிடம் காதலிப்பதாகவும் நீ இல்லை என்றால் இனி நான் உயிர் வாழவே மாட்டேன் என ஆசை வார்த்தை கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. தினேஷின் ஆசை வார்த்தையை நம்பிய அப்பெண் வீட்டை விட்டு வெளியே வந்து தினேஷை திருமணம் செய்த நிலையில் ஒரு குழந்தை இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தினேஷ் கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொண்டதாக இன்ஸ்டா பக்கத்தில் பார்த்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதை அனைத்தையும் கேட்ட கல்லூரி மாணவி அதிர்ச்சி அடைந்து தினேஷை விட்டு விலகி பெற்றோருடன் செல்ல முடிவெடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த தினேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சாக்லேட் பாய் என்று இன்ஸ்டாவில் பெயர் வைத்துக் கொண்டு பெண்களை ஏமாற்றி வந்த சகுனி தினேஷ் மீது அடிதடி, அட்ராசிட்டி, வழிப்பறி, மிரட்டல் என பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.